இன்சூரன்ஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நமக்கு வந்து பிரீமியம் நம்ம கேட்குற லேக்ஸுக்குங்க ஒரு 5 lakhs கவரேஜ், 10 lakhs கவரேஜ், 25 lakhs கவரேஜ்ன்ற மாதிரி எல்லா கவரேஜ்லயும் இருக்குதுங்க பாலிசிஸ். ஓகேங்களா, நிறைய கம்பெனிஸ் கவர் பண்றாங்க. அப்ப நம்ம வந்து என்னன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எது பிரீமியம் கம்மியா இருக்குன்னு போக கூடாதுங்க. ஸ்பெஷலி வந்து ஒரு பாலிசி பஜாரோ இல்ல வேற ஏதாவது நம்ம கூட செக் பண்ணிட்டுங்க அதுலதான் நான் தப்பு பண்றதுங்களே. என்ன ரீசன்னா நம்ம வந்து பிரீமியம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பிளஸ் பாலிசி பஜார்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு நான் அவங்க எடுக்கிறேன்னா அவங்க வந்து அவ்வளவு டைம் கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க பியூரா மிஸ்செல்லிங் நிறைய ஆகுதுங்க. ஏன்னா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணா போதும் தான் இருக்குங்க அவங்க டார்கெட். ஸோ இதுல வந்து என்னன்னா மேம் இப்ப நான் வந்து தப்பான பாலிசி சொல்லிட்டு கம்மியா பிரீமியம் இருக்குன்னு செல் அவுட் பண்ணிட்டுங்க லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல அப்படின்னும் போது இதுல கவர் பண்ண மாட்டேன்ற மாதிரி நிறைய ஹிடன் கிளாஸஸ் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்குங்க. இருந்தாலுமே என்னோட டாப் 4 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வச்சுக்கலாம். அது எப்படி நான் டாப் 4 நம்ம சொல்றேன்னா ரெண்டு விஷயம் பாத்துட்டுங்க. ஒண்ணு வந்து நம்ம இண்டிபெண்டா இருக்கிற இப்ப நான் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கேன் இல்லைங்களா, சென்னையில இருக்கிற இண்டிபெண்டா எல்லா நியர்பை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போயிட்டுங்க இன்சூரன்ஸ் செக்ஷன்ல நம்ம போய் கேட்டோம்னாவே எதுங்க உடனே உங்களுக்கு வந்து கிளைம் நம்ம வந்து செட்டில் பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்களே கம்பெனி நேம் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஒண்ணு. அதுல ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்ப சின்ன சின்ன கிளைம்ஸ் செட்டில் பண்றதோட பெரிய கிளைம்ஸ் வந்து அதை செட்டில் பண்ணாங்கன்னு போது அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற இன்சூரன்ஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்க்கு வந்து ஜாப் டெய்லி பேசிஸ்லங்க அவங்க பெரிய இதெல்லாம் பார்க்கும்போது அங்கேயே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கிடைச்சிரும். ஓகேங்களா, இப்ப நான் வந்து இங்க சென்னையில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா, அது தவிர நான் வந்து ஐஆர்டிஏட ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நம்ம இயர்லி பேசிஸ்ல நம்ம பார்ப்போம். அப்போ ஐஆர்டிஏ ரிசல்ட்ஸ் படி என்னதுன்னா அவங்க வந்து எவ்வளவு பிரீமியமா அவங்க கலெக்ட் பண்ற டோட்டல் பிரீமியமோ அந்த பிரீமியம்ல எவ்வளவு அவங்க வந்து கிளைமா செட்டில்மெண்ட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு ரேஷியோ எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க இயர் ஆன் இயர்ங்க. ஓகேங்களா, இதுவும் நம்மளோட செலக்ஷன் லிஸ்ட்ல எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் நம்ம கவர் பண்ணிட்டுங்க. பிளஸ் நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லீங்களா, அப்ப வந்து நம்ம சென்னையில மட்டும் இல்லாம ஒருவேளை நம்ம வந்து வேற இதுல டிராவலிங்ல வேற இடத்துல இருக்கோம் இல்ல ரிலேட்டிவ் வீட்ல இருக்கோம் இல்ல வேற எங்கேயோ இருக்கும் போது நம்ம அங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போற மாதிரி கூட சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ வந்து நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா கவர் ஆகுதான்ற மாதிரி அதையும் பாத்துக்கணுங்க. மூணாவது எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுல இருக்கிறாங்க செட்டில்மெண்ட்லாம் ஒழுங்கா பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன் வந்து நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் HDFCங்க. நம்பர் 1 HDFC இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து கேருங்க, கேர். ஓகேங்களா, மூணாவது வந்து நிவா பூபான்ற ஒரு கம்பெனி இருக்குங்க. நாலாவது ஓகேங்களா, நாலாவது வந்து ஸ்டார் ஹெல்த்ங்க. ஓகேங்களா, ஆனா என்னோட இதுல வந்து ஒரு சில கிளைண்ட்ஸோட ரீசெண்ட் நமக்கு பேசும்போது சொல்ல வரதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஹெல்த்ல வந்து முன்ன இருந்த மாதிரி இல்லைங்க பெர்ஃபார்மன்ஸும். அவங்க ஃபேமிலிக்கும் போட்டுக்கலாமா, ஃபேமிலியா போடலாமா இல்ல இண்டிவிஜுவலா போடணுமா? இல்ல இல்லைங்க, ஹெல்த்தியா இருக்கிற போதுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க கிட்ஸ் இருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலியா வச்சுக்கணுங்க, அதுதான் அட்வைசபிள். ஓகேங்களா, இதுல வந்து சீனியர் சிட்டிசன் மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியா வைக்கிறது தான் ரெண்டாவது நம்மளோட ஒப்பீனியன். ஓகேங்களா, டிசிஷனா இருக்கும் தனியா அவங்களுக்கு வைக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த எல்டஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வச்சுதான் நமக்கு பிரீமியம் வரும். ஓகேங்களா, வயசானவங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுல ஒருத்தர் அடிக்கடி சிக்கா வராரு இன்னொருத்தர் அப்படி கிடையாதுன்னு வச்சுங்களேன், அவங்க 2 பேருக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் வைக்கிறதே இன்னும் பெஸ்ட்டுங்க. HDFCல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலுமே பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் கொண்டு வராங்க. இன்னோவேட்டிவா இந்த ப்ராடக்ட் அந்த நேம் நிறைய நேம்ஸ் வச்சிருவாங்க. அதுக்குள்ள போய் நீங்க வந்து ஒவ்வொரு கிளாஸஸும் எது கவர் ஆகுதுன்னு பாக்கணுங்க. ஒரு சில கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா மேட்டர்னிட்டி கவர் பண்ண மாட்டாங்க, ஒரு சில கிளாஸ்ல மேட்டர்னிட்டி கவர் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேட்டர்னிட்டி எல்லாம் வச்சு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. கரெக்ட். ஓகேங்களா, அந்த வெயிட் பீரியட் அது இது எல்லாமே இருக்கு அதுல. கரெக்ட்டா? ஆமா ஆமா, ஒரு ஈவன் யங்ஸ்டரா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், மேரேஜ் ஆகலன்னா கூட அவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த மேட்டர்னிட்டி கவர் வச்சு சூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிட்டு குழந்தைன்னா கூட 1 or 2 டெலிவரிக்கு அப்புறம் அது தேவையில்லைங்க. ஆனா இது வந்து ஆக்சுவலா பிரீமியம்ல உங்களுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லோடு மாதிரி. ஓகேங்களா, இது வந்து லைஃப் டைம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து இந்த ஒரு 1 or 2 இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்டு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளே கொடுத்துக்கலாம். இப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா அன்பிளான்டுக்காக தான் நம்ம வந்து கவரேஜ் எடுக்கிறோம். ஓகேங்களா, சோ என்னோட சஜஷன் வந்து இந்த மாதிரி நீங்க HDFC எர்கோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. ஆனா வந்து கம்பேரிட்டிவ்லி பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம வந்து ஒரு எல்லாமே கவர் ஆகுதா? ஆமாங்க மேம், எல்லாமே கவர் ஆகுது. நீங்க வந்து யூ டேக் யுவர் டைம். ஓகேங்களா, அதுல உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அது இல்லாம மத்தவங்க நான் மட்டும் இல்ல ஓரளவுக்கு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணதுனால என்னென்ன கிளாஸ் பார்க்கணும்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும் மேம். நம்ம வந்து என்னன்னா இப்ப நம்ம வந்து ரூம்ல போய் அட்மிட் ஆகிறோம் இல்லைங்களா, சிங்கிள் ரூம் இருந்தா போதுன்னு ஒரு சில டைம் நினைச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனா வந்து இப்ப நீங்க ஆக்சுவலா
எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது ஒரு சில பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இண்டிவிஜுவல் ரூம் நீங்க கேட்குற ரூம் கிடைக்காது. என்ன நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு பார்க்கும்போது படிக்கும்போது சிங்கிள் ரூம்ன்றது சிங்கிள் ரூம் கிடைச்சிரும் தெரியுங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்யூட் ரூம், நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, நிறைய ரூம், விஐபி ரூம் அந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கும். இதுல சிங்கிள் ரூம் எல்லாருமே பாலிசி வச்சிருக்கவங்க எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. நான் பெரிய ஹாஸ்பிட்டல் சிட்டில ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எமர்ஜென்சி அட்மிட் ஆகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா அப்ப உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த ரூம் இருக்குன்னு போது அதுக்கான காஸ்ட் எல்லாம் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன உங்களுக்கு பாயிண்ட் சொல்றேன்னா, சிங்கிள் ரூம் கூட இருக்கணும், ரூம் கேப்பிங்கே இருக்க கூடாதுங்க. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ரூம்ஸ்ங்க. இப்ப HDFCல கூட பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும். மத்த பிளான்ஸ்னா கூட நம்ம உள்ள போய் டீடைல்ஸ் பார்க்கணும். அந்த டீடைல்ஸ்லாம் என்னன்றது லாஸ்ட்ல சொல்றேன் நான். அதே மாதிரி கேரா இருந்தாலும் சரிங்க, இல்ல வந்து நிவா பூப்பா இருந்தாலும் சரிங்க, ஸ்டார் ஹெல்த் இருந்தா கூட உள்ள நிறைய பாலிசி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. யங்ஸ்டார் பாலிசி, காம்ப்ரஹென்சிவ் பாலிசி, மெட் கிளைம் பாலிசி, அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லீங்களா? அதுல என்னன்னா அவங்க வந்து உள்ள வந்து என்னென்ன இது கவர் பண்றாங்க, என்னென்னலாம் கவர் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுல இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு வருது இல்லீங்களா? இது என்னன்னா இப்ப அந்த ஃபேமிலில 3 பேர் இருக்காங்க இல்லீங்களா? அவங்க 3 பேருக்கும் இண்டிபெண்டன்டா 25 lakhs கவரேஜ் மாதிரி போகணுமா, இல்ல அவங்க ஃபுல் ஃபேமிலிக்கே வந்து 25 lakhs போகணுமான்றது தான் இந்த டிஃபரன்ஸுங்க. ஓகேங்களா? எனக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, நம்ம வந்து ஆஸ் அ ஃபேமிலி இருக்கும்போது ஃபேமிலி ஃப்ளோட்டரே போயிடலாம். 3 பேர் இருக்குங்க, இண்டிவிஜுவலா தேவையில்லைங்க. ஒரு 25 lakhs எடுத்துட்டு அது வந்து 3 பேருக்குமே அப்ளிகபிள். சோ அதுல உங்களுக்கு வந்து சிக்னிபிகண்டா உங்களுக்கு பிரீமியம் கம்மி ஆகும். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததுதான் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பெனிஃபிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஜீரோ டிடக்ஷன் ஆன் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இப்ப நிறைய நமக்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும் இல்லீங்களா? ஏன்னா நீங்க போய் நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன்ல கவர் ஆயிட்டு முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் கவர்டா இருக்குங்க. கிளவுஸ், சிரஞ்ச் யூஸ் பண்ணது, மத்தது அந்த இதுல உள்ள ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற அதர் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லீங்களா? நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். அதாவது இவங்க என்னன்னா, நம்ம இந்த பிரீமியம் நம்ம இவ்வளவு கொடுத்து கட்டுறோம்னா எனக்கு வந்து எந்த டென்ஷனும் இருக்க கூடாது. நான் பண்ணும்போது இது கவர் ஆகாது, இது கவர் ஆகுமா இல்லையான்றதெல்லாங்க. அப்புறம் லாஸ்ட் அந்த ரீஸ்டோர் பெனிஃபிட் இருக்கு பாத்தீங்களா, 100% ரீஸ்டோர். அதுக்கு ஏதாவது எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப் டு த பேஸ் கவரேஜ், அதாவது 25 lakhs நம்ம பிரீமியம் வந்ததுன்னா 25 lakhs முடிஞ்சவொடனே திரும்ப ரீஸ்டோர் 25 lakhs ஆயிடுங்க. ஓகேங்களா? சோ என்ன கேட்டீங்கன்னா எவ்வளவு இயர்லியா எடுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க. நீங்க வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து இப்ப எடுக்கிறதுனால உங்களுக்கு அதேங்க, இதே வந்து ஒரு 50 yearsல ஒருத்தர் வந்து அப்பதான் இது வரைக்கும் பாலிசியே வைக்காம ஒரு 50 yearsல தான் ஒருத்தர் வந்து எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்க பிரீமியம் 50th இருக்கிறதுக்கும் அவருக்கு இருக்கிறதுக்குமே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல நமக்கு அட்வான்டேஜ் ஏன்னா அகைன் நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன், கரெக்ட், அப்போ இருக்கிற மெடிக்கலோட இது, ஆமா, எஸ், அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் பாலிசி இல்லீங்களா, நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ரினியூவல் பண்ணிட்டே நம்ம வரோம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு நம்மளோட பசங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாங்க. நம்ம வயசானதுக்கு அப்புறம் கூட, ஏன்னா நம்ம இந்த பாலிசில தான் கண்டினியூ பண்றோம் இல்லீங்களா, அவங்க 18 years ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் மாதிரி வச்சிருந்தோங்க. ஓகேங்களா? இதுலயே சேம் பாலிசி அவங்க இண்டிவிஜுவலா கண்டினியூ பண்ணிட்டு ஸ்பிளிட் தான் பண்றோம் நம்ம பாலிசியை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வச்சுப்பாங்க, பசங்க வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ரைட் ப்ரொசீஜருங்க இந்த ஃபினான்ஸ் இதுல நம்ம இன்சூரன்ஸ்க்கு பிளானிங்க்குங்க.